தருமபுரி மாவட்டம் மாதைமங்கலம் பகுதியில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மாண்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் முன்னதாக தொடங்கி வைத்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நம்மாழ்வார் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் வேளாண் மாணவர்கள் விவசாயிகளை காக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் காலநிலையினால் ஏற்படும் பாதிப்பையும் அதிலிருந்து பயிர்களை பாதுகாப்பது குறித்த தகவல்களையும் எடுத்துரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஊர்க்கூட்டத்திற்கு வந்த தந்தை மகன்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறி தாக்கியதில் 4 பேர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர். என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கு. உங்களை இந்த ஊரில் வைக்க மாட்டேன்னு எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அசிங்கமான முறையில் என்ன அவமானப்படுத்துகிறாங்க. நேற்று நான் போய் கூட எங்கள் ஊரில் என்னை விட்டு துரத்தி நான் வந்துட்டேன். ஊரை விட்டு ஊர்லேயே சேர்க்க விடாத அளவுக்கு செய்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல வழியை காட்டணும். நாங்கள் எங்களுக்கு உதவி கேட்டு நாங்கள் நாடி வந்திருக்கோம். இங்கே தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் உள்ள காவல் நிலையம் முன்பு அதிமுக ஒன்றிய செயலாளர் வினோத்குமார் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தான் அளித்த புகாரின் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினர் குற்றவாளியை தப்பிக்கப்பட்டதால் மாவட்ட கண்காணிப்பாளர் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த திமுக அரசு 10 மணிக்கெல்லாம் ஒரு கேஸ் மூடப்பட்டுச்சு. கொலை எப்படி நடக்காம, கற்பழிப்பு எப்படி நடக்காம, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிக மிக வருத்தம் தெரிவிக்கிற விஷயம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பள்ளிவாசல் நிர்வாகி என போலி லெட்டர் வேர்டு அடித்த அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 5 பேர் மீது பள்ளிவாசல் நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குற்றாலம் சுழல் சுற்றுலா அருவி தற்காலிகமாக மூடப்படுகிறது என வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறையின் இந்த அறிவிப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 2 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் வீட்டு மனைகளை அபகரிக்க முயற்சி செய்யும் நபர்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை மேற்கொண்டு தங்களின் வீட்டுமனையை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களை மிரட்டுறாங்க, சொத்து இருந்தே எங்களை ஓட விட்டாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஓடி வெளியில வந்துட்டோம். எங்களுக்கு வேறு வழி தெரில. அதனால் நாங்கள் எல்லோரும் இப்போது எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களை மிரட்டுறது என் மூர்த்தி, தளபதி மூர்த்தின்னு அவருக்கு இங்கே ஒரு பட்ட பேர் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் சாரல் மழை காரணமாக தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட 2 அருவிகளிலும் நேற்று இரவு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்றும் தடையானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மலையபெருமாள் ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மேலும் இந்த போட்டியில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய மாடுபிடி வீரர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடிய காளைகளுக்கும் சைக்கிள், கட்டல், பீரோ, ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பிக்கப் வேன் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ரமேஷின் தாயார் அவரது உடலை கண்டு கதறி எழும் காட்சி அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.